ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு எழுத்துத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வந்திருக்கு. எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு, இந்த ஹால் டிக்கெட் எப்படி இருக்குது, ஹால் டிக்கெட் எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கேருந்து தான் உங்களுக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட்டை அனுப்பியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ண முடியாது. உங்களுக்கு போஸ்டல் மூலமாக தான் அனுப்பி வைக்கிறாங்க ஹால் டிக்கெட்டை. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ, எந்த அட்ரஸ் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாக ஹால் டிக்கெட் வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு. இப்போ ஹால் டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனுமதி சீட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேர்வுக்கான அனுமதி சீட்டு ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க. இதில் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ இருக்கும், அதேமாரி விண்ணப்பதாரர் பெயர், உங்கள் பெயர் இருக்கும், அது கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாருடைய முகவரி என்ன அதை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே தேர்வு மையத்தின் பெயர் மற்றும் முகவரி, அட்ரஸ், எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்கோ அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கான தேர்வு நாள் மற்றும் நேரம் கொடுத்துருக்காங்க. 7/9/2025 காலைல 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இதான் உங்களுக்கான ஹால் டிக்கெட். உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்களோ அன்றைக்கி காலைல 10 மணிலேருந்து 11 மணிக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. முதற்கட்டமாக எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கான ப்ராசஸ் நீங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்போ சொல்லியிருந்தாங்கன்னா 7/9/2025 நடக்கும் அப்படின்ற மாரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. அதேமாரி இப்போ உங்களுக்கு 7/9/2025 அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. எழுதுதல் திறனறிவு தேர்வு அப்படின்னு வைக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு தமிழ் எந்த அளவுக்கு எழுத தெரியும் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட்டு தாங்க வைக்கிறாங்க. இப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஹால் டிக்கெட்டுக்கான கைட்லைன்ஸ், அதாவது விண்ணப்பதாரர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான பார்க்கலாம். இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது. ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரவுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகளுக்கு உட்பட்டது. எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொடுத்துட்டா மட்டுமே உங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும் அப்படின்ற கேரண்டி இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர்கள் ஆளறி சான்றுக்கான அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை கொண்டு வர வேண்டும். எக்ஸாம் போக சொல்ல ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஏதாச்சும் ஒரு பேன் கார்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போவாங்க. விண்ணப்பதாரர்கள் அனைவரும் காலை 9:30 மணிக்கு தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:30 மணிக்குள்ளாரெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. விண்ணப்பதாரர்கள் எவரும் தேர்வு அறைக்குள் 9:30 மணிக்கு பிற்பகல் இதுக்கப்புறம் வர அனுமதிக்கப்பட மாட்டாது. 9:30 மணிக்குள்ளாரே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். அதேமாரி 11 மணிக்கு எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. அதுக்கு முன்னாடி வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான அனுமதி சீட்டினை தேர்வு அறைக்கு தவறாமல் கொண்டு வர வேண்டும். இந்த தேர்வுக்கு உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த விண்ணப்பதாரரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார். எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொண்டு போகணும் கண்டிப்பாக. விண்ணப்பதாரர்கள் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை தவிர வேறு எதையும் தேர்வு அறைக்குள் கொண்டு வரக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் அலைபேசி, புத்தகம், கைப்பைகள் மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு வர அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு பார்த்தா எக்ஸாமுக்கான ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இந்த ஹால் டிக்கெட் கொண்டு போங்க. இதை கூடவே ஒரு பென் கொண்டு போங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பெண்ணை மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கருப்பு பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் கொண்டு போகணும். ப்ளூ பென்லாம் கொண்டு போகாதீங்க. ஒன்லி பிளாக் பென் மட்டும் தான். இது கூட ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ அல்லது பேன் கார்டோ, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொண்டு போயிட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹாலுக்கு 9:30 மணிக்குள்ளாம் போயிடுங்க. உங்களுக்கு பார்த்தா பேப்பர் கொடுத்துருவாங்க, பெண்ணு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எப்படி உங்களுக்கு தேர்வு இருக்க போது அப்படின்னா இதுக்கு முன்னாடி எப்படி வச்சாங்க லாஸ்ட் இயர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்தா ஒரு பேராகிராஃப் மாரி சொல்லுவாங்க. அதை நீங்கள் எப்படி எழுதுகிற மாரி இருக்கும். அவங்க சொல்ல நீங்கள் எழுதணும். அதுதாங்க உங்களுக்கான எக்ஸாம். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. அதிகபட்சமாக இந்த தடவையும் அதேமாரி தான் வரும். எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வாசித்தல் மற்றும் எழுதும் திறன், தமிழ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாசிக்க தெரியும், எழுதும் திறனுக்கான ஒரு தேர்வு தான் வைக்கிறாங்க.
அதிகபட்சமாக அந்த வாசிக்கும் தேர்வை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கே நடக்கலாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த வாசிக்கும் திறனை வந்து படிக்க சொல்லுவாங்க. ஒரு புக்கு கொடுத்துட்டு அதை வந்து படித்து காட்ட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எழுதும் தேர்வு மட்டும்தான். எழுதும் தேர்வை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சொல்ல நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும். லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அதே மாதிரி நடப்பதற்காக தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெடியாக போங்க. அவங்க சொல்லுவாங்க, அதை நீங்கள் எழுதினா போதுமானது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தா ஒன்ஸ் வந்து இந்த சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து படிச்சுட்டு போங்க. அதாவது இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது, கிராம உதவியாளருக்கான என்னமான பணிகள் அது சம்மந்தப்பட்டது படிச்சுட்டு போங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு பேராகிராஃபை அவங்க வந்து சொல்லுவாங்க, அதை நீங்கள் அப்படியே எழுதுகிற மாரி இருக்கும். அதான் உங்களுக்கான தேர்வாக இருக்க போது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 16/9/2025 22/9/2025 வரைக்கும் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி இன்டர்வியூக்கும் உங்களுக்கு தனியாக அட்மிட் கார்டு அனுப்புவாங்க. சேம் அதே போஸ்டல் அட்ரஸுக்கு அவங்க மட்டும் இன்டர்வியூ போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூக்கு போக சொல்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு போகணும். அன்றைக்கே உங்களுக்கான வாசிக்கும் திறன் தேர்வு வைப்பாங்க. அதேமாரி சைக்கிள் ஓட்டுவதற்கான டெஸ்ட்டு வைப்பாங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே இன்டர்வியூ வைப்ப இருக்கும். இப்போதைக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ சொல்ல நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். அதான் இன்ஃபர்மேஷன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்கள் ஊருக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கா அப்படின்னா மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டீல்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அது இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா மற்ற நபர்களும் தெரிஞ்சுப்பாங்க ஸோ வந்திருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. இன்னமும் ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்தா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் டேட் எண்ட் ஆகாமல் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கடைசி தேதி எண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ நிறையா டிஸ்ட்ரிக்ட் எண்ட் ஆகிடுச்சு, அதனால் அனுப்பிட்டு வராங்க. இன்னும் முடியாத டிஸ்ட்ரிக்ட்டு எப்போ முடியுதோ கடைசி தேதி அதுக்கப்புறம் தான் சென்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாரி இருக்கும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.